வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. லிஃப்ட் கேக்குற மூஞ்ச பாரு. ஜாக்சன் ஸ்டைலா பேர் வச்சா மட்டும் போதாது. அப்போ ஆடி காமிக்கணுமா? மூளையை யூஸ் பண்ணனும். தண்டபாணி பின்னாடி போ. ஸ்வர்ணா நீ வா. என்ன பண்ண போறாங்களா இவங்க? தெரியலையேப்பா. என்ன ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு ஜீப்ல வரா? வாடா 10,000 பிசி வாடா. பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம். ஹைவேஸ்ல செம பிகருங்க நிக்குதே. ஏதோ நமக்காகவே காத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. வந்துட்டேன். கோவாக்கு போக வேண்டிய வேலை இங்கே முடிஞ்சிட்டு போல இருக்கு. சந்தோஷ். Hi babes, my name is Khan. Santosh Khan. What can I do for you? லிஃப்ட் கொடுப்பீங்களா? உயிரையே கொடுப்பேன். நீங்க உயிரை கொடுத்துட்டா எங்களுக்கு லிஃப்ட் யார் கொடுப்பாங்க? Come on, take your seat. Come on. Today no good joke. Let's go. சந்தோஷ் விசில் அடிக்கிறான். ஐ நைஸ் ஜீப். Hey, who are you? அவங்க நம்ம ஆளுங்க தான். Oh, our people. You people tell you. நான் ஏதோ சூட்கேஸ் எடுத்து வந்தவங்களோன்னு நினைச்சேன். ஆமா, உங்களை எங்க டிராப் பண்ணணும்? என்ன புதுக்கோட்டை வரைக்கும் டிராப் பண்ண போதும் சந்தோஷ். புதுக்கோட்டையா? என்ன அப்படியே போற வழியில சென்னையில டிராப் பண்ணா போதா அங்கிள்? No uncle, I am just 26. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? என்னவா? My name is Khan. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. சந்தோஷ் கான். என்ன எல்லாரும் பேபி கான் செல்லமா கூப்பிடுவாங்க. ஆமா, இது என்ன கல்யாண ட்ரெஸ்? அது உங்கள மாதிரி ஒரு பெருசுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க. அதான் தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்க. அவ்வளவுதான். யார் இந்த குட்டி? அவ குட்டி இல்ல, பொல்லாதவன். நேத்து பொல்லாதவன், நாளைக்கு மாப்பிள்ளை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சந்தோஷ், அது ஒரு தண்டம். சந்தோஷ், எஸ்டிஆர் உனக்கு ஒண்ணு தெரியுமா? அது பேரு கூட தண்டபாணி. வெரி குட். லைஃப் இப்படிதான் என்ஜாய் பண்ணு. டேய் பேபி கான், கியர் கீழ இருக்கு. ஓ ஐ see. ஃப்ரெண்ட்ஸ், சொல்டா. ஜஸ்ட் கீப் இட். எங்க உன் தலையிலயா? ஐ அம் மூவிங். எச்சி குடிக்க தூக்கி போடு. சச்சி. சந்தோஷ் நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? வீக்கெண்ட் என்ஜாய் பண்ண போயிட்டு இருக்கேன். ஓ, அப்ப வீக் டேஸ்ல என்ன பண்ணுவீங்க? வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சார் ரொம்ப பிஸியா இருக்கார்ல? ஆமாமா. ஆடிட்டரி எமோஷனல் ஏகாம்பரம் ஸ்பீக்கிங். நான் தான் லல்லு பேசுறேன். லல்லாவது லொல்லாவது யார் அது? லலிதா, உங்க பொண்டாட்டி. ஓ லலிதாவா? என்ன விஷயம்? அவ்வளவு பொண்டாட்டி போனீங்களே, பத்திரமா போய் சேர்ந்தீங்களா? ஃபோன் பண்ணேன். அடி போடி, இதென்ன பெரிய பணம்? ஜஸ்ட் 25 lakhs. பல கோடிகளையே நான் லெஃப்ட்ல கொடுத்து ரைட்ல வாங்கி சென்டர்ல விட்டு சுத்துன வேண்டி பொடி பைத்தியக்காரி. பேங்க்ல இருக்கும்போது ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஃபோனை கட் பண்ணு. நான் ஏன் சார் கட் பண்ணணும்? கட் பண்ணாத, பேசு. பேசிக்கிட்டே இரு. இதெல்லாம் ஓம் பணமா? நீ ஃபோன் பில் கட்டுற. எவனோ ஒரு அப்பாவி உங்களுக்கு நான் டாப் அப் பண்ணிக்கிட்டு இருக்கான். எக்ஸாம் எழுதுற மாதிரி எழுதுறான். நமக்கு வேற டைம் ஆச்சு. எக்ஸ்கியூஸ் மீ. என்னங்க? வெளியில் நிற்கிறது உங்க ஸ்கூட்டரா? ஆமா. ஃப்ரண்ட் டயரை மட்டும் ஒருத்தன் கலட்டிக்கிட்டு இருக்கான் சார். ஐயோ, ஏன்பா தாடிக்கார், அந்த ஃபார்மை கொஞ்சம் கொடுங்க. யா, ஏய் கொஞ்சம் பேனை கொடுப்பா. சார் அது ஏன் ஃபார்ம் சார்? வேற எடுத்துக்கப்பா. சார் அது ஏன் பேனா சார்? வேற வாங்கிக்கடா. என்ன சார் இதெல்லாம்? எவ்வளவு டெபாசிட் பண்ண போற? 101 ரூபா. மொய் வைக்கிறியா பேங்க்குக்கு? நான் 25 lakhs டெபாசிட் பண்ண போறேன். புரியுதா? கம்முன்னு இரு கொஞ்ச நேரம். இந்தாங்க சார் பேனா, நீங்க ஃபில் பண்ணுங்க. தேங்க்ஸ் சார். உங்க ஷர்ட்ல இங்கு சார். என் ஷர்ட்ல இங்கா? சான்ஸே இல்லையே. ஃபார்மை போட்டுங்க கடுப்புல சொல்லிட்டு போறாரு. ஐயோ சார் இங்க இருந்து என் பொட்டியை காணோம் சார். வேற பொட்டி வாங்கிடா. வேற பொட்டி வாங்குறதா? ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என் பணம் இல்லடா, என் முதலாளி பணம்டா. உப்பு கண்டம் போட்டுருவாங்கடா. மாமி நீங்க பாத்தீங்களா? சேட்டைகள் எவனோ சேட்டை பண்ணிட்டா. ஐயோ கவுண்டரியே க்ளோஸ் பண்ணிட்டாங்களே. ரெட்டிகாரும் இதுல இருக்கா? நாதியா? நாதி இல்லாம போயிட்டதே. 25 லட்சம் எக்கடா போச்சு? 3-1 ஏன் 25 லட்சத்துக்கு ஓட்டுட்டீங்களாடா?
லல்லு 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 என்னங்க என்னங்க ஆச்சு? 25 லட்சம் டி கவுண்டரோட பணம். அதை நான் தொலைச்சிட்டேன்டி. தெரிஞ்சதுன்னா கண்டந்துண்டமா வெட்டிடுவானுங்க. ஐயோ 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 அவனுக்கு தான் வந்துட்டானுங்க. லல்லு தலையில விழ போகுது கல்லு. நான் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறேன். அவங்க கேட்டானுன்னா எனக்கு தெரியாது அவர் என்ன டைவர்ஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லி அவனுக்கு ஜன்னலா ரூம் அந்த பக்கம் மாத்தி வச்சிட்டியா? வணக்கங்க. உங்க ஹஸ்பண்ட் இருக்காருங்களா? எனக்கு ஹஸ்பண்ட் இருக்காரு, ஆனா அவர் உள்ள இல்ல. இது அவர் சூட் கேஸ்ன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாதுங்க, அவர் உள்ள இல்ல. இல்லைங்க, இல்லை இந்த வீட்டு அட்ரஸ் இருந்துச்சு. எனக்கு தெரியாதுங்க, அவர் தான் இல்லங்கறானே. இருக்கேன் இருக்கேன் பாப்பா உள்ள. நீங்க தானே இல்லன்னு சொல்ல சொன்னீங்க. இப்ப இருக்கேன்டி இப்ப இருக்கேன். 5 10 15 20 25. அப்பா எல்லாம் கரெக்டாக இருக்கா சார்? எல்லாம் கரெக்டா இருக்குதுப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஆமா இந்த பெட்டி உன் கைக்கு எப்படி கிடைச்சது? அது பேங்க் வெளில டீ சாப்பிட்டுட்டு இருந்தேன் சார். அப்போ ஒருத்தன் வெளில இந்த பொட்டியோட ஓடினான். எனக்கு சந்தேகமாயிடுச்சு. பிடிச்சி 2 தட்டு தட்டினேன், பொட்டியை போட்டு ஓட்டினேன். பொட்டியில் இந்த வீட்டு அட்ரஸ் இருந்துச்சு, தேடி பிடிச்சி கொண்டு வந்து கொடுத்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அவன் பொட்டியை திருடிட்டு போனா, நீ என் மனசையே திருடிட்டப்பா. தம்பி தம்பி உன் பேர் என்னப்பா? என் பேர் சிவராமகிருஷ்ணன் சார். சரி சுருக்கமா சிவான்னு கூப்பிடுவாங்க. கூப்பிடட்டும். காசா பணமா? அடே எங்க அப்பா 25 லட்சத்தை கொண்டாந்து அப்படியே கொடுத்துருக்காமா. இவனுடைய நேர்மையை பாராட்டி இவனுக்கு ஏதாவது ரொக்கம் பெருசா இந்தா இருப்பா. இந்தாப்பா செலவுக்கு வச்சுக்கோப்பா. ஐயோ இவ்வளோ போனால் எனக்கு வேணாம் சார். பரவாயில்லப்பா, பாதியை செலவு பண்ணிட்டு மீதியை பேங்க்ல போட்டுக்கோ. இல்லை வேணாம் சார். வேணாம் வேணாமா? வேணாம் சார். அப்போ உனக்கு என்னதான்ப்பா வேணும்? பசிக்குது, சாப்பிட ஏதாவது. பாத்தியம்மா இந்த பையனை பார்த்தா பல நாள் சாப்பிடாத மாதிரி இருக்கிறான். நேத்து நைட்டு மிஞ்சினதெல்லாம் தெருவில் போட்டுருலையே, ஃப்ரிட்ஜில் தானே வச்சிருக்கேன். வச்சிருக்கேங்க. அதையெல்லாம் தம்பிக்கு போட்டுரு. சரிங்க. அப்ப இந்த ஃபைனான்ஸ் உனக்கு வேணாமாப்பா? வேணாம் சார். வேண்டாம். அப்ப கொடுத்துரு. பரவாயில்ல கொடு, நீ போய் சாப்பிடு, நான் வர்றேன். வாங்க தம்பி. எதுக்கு நைட்டு ஒரு தடவை எண்ணி பார்க்கணும். ஏய் நான்சென்ஸ், என்ன இதெல்லாம்? எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஏன் நின்றுக்கிட்டே சாப்பிட்ற? மேலே உட்காந்து சாப்பிடு. இவ்வளவு மேலே இல்லைப்பா, இவ்வளவு மேலே இல்லை, அதில் உட்காந்து சாப்பிடு. ஹெல்ப் பண்ணுமா? மெல்ல சாப்பிடுப்பா, பிளாக் ஆகிக்க போகுது. நல்ல பசி சார். எந்த ஊர் பாணி? திருச்சி சார். என்ன படிச்சிருக்க? நீதி நேர்மை சத்தியம் தர்மமெல்லாம் அரியர்ஸ் வச்சிருக்கியா? இதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். எக்ஸாக்டாக என்ன படிச்சிருக்க நீ? சிஏ சார். சிஏ படிச்சுட்டு சாப்பிட கூட வழி இல்லாம ஏன்பா இந்த ஊர்ல சுத்திட்டு இருக்க? இந்த ஊரில் எமோஷனல் ஏகாமரம் அப்படின்னு ஒரு ஆடிட்டர் கணக்கில் புலி, பெரிய ஜீனியஸ். எங்களை மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் அவர் தான் இன்ஸ்பிரேஷன். எப்படியாவது ஒரு காலில் விழுந்து அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துடணும் தான் இங்கே வந்திருக்கேன். சிவா சார் நீ ரொம்ப லக்கிப்பா. ஏன் சார்? ஏன்னா நீ தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த ஜீனியஸ் நான் தான்ப்பா. என்னப்பா என்ன சார் சொல்றீங்க? நீங்களா அந்த தெய்வம்? உனக்கு இதை விட அதிகமான ஷாக்கிங் நியூஸ் ஒன்று சொல்லட்டுமா? நாளையிலிருந்து உனக்கு என்கிட்ட வேலை கன்ஃபார்ம்டு. என்னப்பா ஷாக் ஆக மாட்டியா? சார் இதான் உன்னோட ஷாக்கா? சாரி சார், தேங்க்யூ சார். போன ஜென்மத்தில் நான் என்ன புண்ணியம் பண்ணி எனக்கே தெரியல சார். லல்லு பையன் ஓவராக எக்ஸைட் ஆகுறான். உட்கார். அதாவது சிவா, நம்ம கம்பெனியில் வேலை டென்ஷன் ஒன்றும் பெருசாக கிடையாது. 2 கிளையண்ட்ஸ் தான். ஒருத்தன் பெரிய முத்து கவுண்டன், இன்னொருத்தன் சின்ன முத்து கவுண்டன். ஒருத்தன் முட்டா பீஸு, இன்னொருத்தன் முரட்டு பீஸு. ஆனால் 2 பேருமே ஃபஸ்ட் கிளாஸ். ஃபஸ்ட் கிளாஸா சார்? ஆமாம், 1ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க, அதுவும் ஃபெயிலு. நாளையிலேருந்து உனக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சரை நான் உருவாக்கி தரேன் சார். இப்போதைக்கு ஆல் த பெஸ்ட். சியர்ஸ். ஓடுங்கடா, அவன் உடம்புல ஒரு இடம் விடக்கூடாது. இந்த புலி கொண்டு 6 அவனுக்கு புலியோனும்டா. நல்லா போடுங்கடா.
மன்னிச்சிருக்க புலிகோட்டையா, தெரியாம தப்பு நடந்துருச்சு. இது யாருக்குமே சைபர் போட மாட்டேன். புள்ள குட்டிக்கார விட்டுற சொல்லுவையா. எனக்கு சைபர் போடுறப்போ உன்ற புள்ள குட்டிக்கு நடப்புக்கு வரையாடா. சைபர் போட்டு அந்த கைய முதல்ல உடைங்கடா. நீங்க தப்பா எழுதுறாரு, என்னங்கய்யா பண்ணுவேன்? நான் தப்பா எழுதுனா? நம்ம நாடு ஜனாதிபதி யாரா? பிரதிபா பட்டேலுங்க ஐயா. ஏன் போன படிச்சே இப்போ அப்துல் கலாம் சொன்ன? அப்போ அவர் தாங்க ஜனாதிபதியா இருந்தாரு, இப்போ தாங்க ஐயா மாறிட்டாரு. அவர் மாறாது ஏன் தப்பாடா? என்னடா அடிக்கிறீங்க? போட்டு புளிஞ்செடுங்கடா. புளிஞ்செடுங்கடா. வாண்டாரு போட்டு புளிஞ்சு எடுக்கிறியே என்னடா பண்ணவன்? தாத்தா, இவன் பரீட்சையில எனக்கு சைபர் மார்க் போட்டு நம்ம வம்சத்தோட மரியாதையை சைபர் ஆக்கி போட்டான் தாத்தா. டேய், அவன் பல்ல தட்டி கையில கொடுடா. புலி எங்க சொன்னாரோ அந்த இடத்தெல்லாம் சரியா நினைப்பு வச்சு மறந்துடாம எடுங்கடா. டேய் தடிமாடு, சினப்ப நீயாட்டம் வளர்ந்துருக்கிற, பாடம் சொல்லி கொடுக்கிற வாத்தியாரை இப்படி அடிக்க சொல்றியே, நீ உருப்படுவியா? அம்மா, நம்ம வம்சத்துல பொம்பளைங்க ஆம்பளைங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்க கூடாதுன்னு உனக்கு தெரியுமில்ல? போ உள்ளார. அடச்சி, காட்டெருமை மாதிரி வளர்ந்துருக்கிற, புத்தி இல்ல? மறுவாதை இல்லாம பேசுன, மத்தியான சோத்துல விஷத்தை வச்சு கொண்டு போட்டுருவேன். முட்டா கவுண்டா. நீ செஞ்சாலும் செய்யும். ஏய், அந்த கிழவனை அவுத்துடுங்கடா. ஏ வாத்தி, திரும்பி பார்க்காம ஓடி போயிரு. இனிமே அந்த ஊர்லயே இருக்க மாட்டேன், என்னைய விட்டுருங்க. டேய் தருதரம் பிடிச்சவனே, பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு, வருஷம் வந்து புறப்படு. டேய் லிங்கம், உன் பொஞ்சாதி நெசமாவே உன் பொழைய திட்டுறாளா இல்ல சடவாடியா என்ன திட்டுறாளா? ஐயோ, எம்புட்டு பெரிய வார்த்தை மாமா சொல்லி போட்டீங்க. நீங்க எனக்கு தினமும் கும்பிடுற குலதெய்வ மாதிரி. நான் திட்டினது இந்த சின்ன எருமை மட்டும் தானுங்க. மாமா, காப்பி தண்ணி குடிக்கிறீங்களா? சரி சரி, சீக்கிரம் கொண்டா. எருமை பால்ல போட்டுங்களா இல்ல பசும் பால்ல போட்டுங்களா? நீ காப்பியே போட வேண்டாமா? சரிங்க மாமா. ஹாய் சார், என்ன இதெல்லாம்? மெசேஜ் வந்திருக்கு சார். உங்ககிட்ட செல்போன்லாம் வேற இருக்கா? இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கியிருக்கேன் சார். உங்களுக்கு பிடிக்கல தூக்கி போட்டுருங்க. பிச்சைக்காரனே இப்பெல்லாம் செல்போன் வச்சிருக்கா, நீ வச்சிருந்தா என்ன? ஆனா ஒண்ணு, இங்க அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அடக்க ஒடுக்கமா இருக்கணும், புரிஞ்சுதா? ஓகே. அதையும் உள்ள வைக்கிற, இது உள்ள வச்சு போட்டு சொல்றேன்ல, இது உள்ள வச்சு போட்டு. ஓகே சார். பார்த்து, புது வண்டி ஸ்கிராச் ஆயிர போகுது. யாரோ காரி துப்புற சவுண்டு கேக்குது. என் கண்ணு, என் ராசா, என் ஜாமி. ஐயா வணக்கம். என்ன ஏகா, எங்க 2 நாள் ஆளைய காணோம்? பேங்க் வரைக்கும் போயிருந்தனுங்க. பணம் கட்டியாச்சா? கட்டி போட்டுனுங்க. இந்த பாருங்க ஸ்வீட்டு. என்ன இது, பூந்தியா? இல்ல லட்டு தானுங்க, உங்க முன்னாடி சின்னதா. அடிக்கோனியா ஐயா, என்னடா இவ்வளவு சின்னதா இருக்கு? உங்களுக்கு சுகருங்கிறத காட்டியும் ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி சின்னதா கொண்டு வந்தனுங்க. அப்படியா? அதையும் கொடு. டேய், ஐயா சாப்பிடு சாப்பிடு. நல்லா இருக்குடா, இடுப்பே இல்ல. ஆமா, இவனாரு? நம்ம பையன் தானுங்க. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, வேலையில ஒத்தாசையா இருக்கட்டுமேன்னு சேர்த்துக்கிட்டுனுங்க. வணக்கம் சார். டேய் ஏகா, நம்ம வியாபாரத்துல வெளியாளங்களை சேர்த்துக்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்க, உனக்கு புத்தியே இல்லடா. இவன் வெளியாள் இல்லைங்கய்யா, உங்க ஒக்கா மக்கா என்ற அக்காவோட மவன்னு சொல்ல வந்துனுங்க. நெசந்தாயா, நீங்க வேணா எங்க 2 பேர் மூஞ்சியும் பக்கத்துல பக்கத்துல வச்சு பாருங்க. நான் சின்ன வயசுல இந்த மாதிரி தான் இருந்துங்களாம். அப்போ வயசான உங்களை மாதிரி ஆயிடும்னா சார்? மருமகன்னு வச்சுக்கிட்டியா இல்ல பையன்கிட்ட ஏதாச்சும் விஷயம் இருக்கா? அத நீ அப்படி கேட்டு போட்டீங்க. அமெரிக்காவில வாஷிங்டன் வெற்றிவேல ஒரு பெரிய கோடீஸ்வரருங்க. 500 கோடிக்கு சொத்து தேருங்க. அவர் கணக்கு வழக்கெல்லாம் இவன் ஒத்தையாளா பாத்துக்கிட்டானா பாத்துக்கோங்களேன். அப்படியா சார்? அப்படிதான் சார். நமக்கு உபயோகமா இருப்பான்ட்டு தான் இங்க கூட்டு வந்தனுங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க, அமெரிக்காவுக்கே பார்சல் பண்ணி போடுவோம். கோவமாக்கு ஒன்றரை இஷ்டம், நீ யார வேணாலும் வச்சுக்க வச்சுக்க. புலி, டேய் புலி வருதுடா. வா வா வா. ஏன்றா ஏகா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சின்னையா. இவனாரு? நம்ம உறவுக்கார பையன் தானுங்க. மறுவது தெரியாத பையனா இருக்கா? ஐயா, பெரியவங்கள பார்த்தா வணக்கம் சொல்லுவாங்கற பழக்கம் கிடையாதுடா உனக்கு. செத்து போயிருவேன். என்னடா சொன்ன? அது ஒன்றும் இல்லைங்க ஐயா, வயசுல சின்னவங்களுக்கு வணக்கம் வச்சா ஆயில் குறையும்னு சொல்லுவாங்க. நான் வேணா வணக்கம் வைக்கிறேங்க. தேவல தேவல. ஏகா ஐயா ஐயா, இன்னைக்கு வேணாங்களேயா. ஏகா, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, குனி. ரிலேஷன்லாம் வந்திருக்காங்களேயா. சொல்லிக்கிட்டு இருக்கல, குனிடா. நாளைக்கு கிடையாதாமா. அத நாளானிக்கு பாத்துக்கலாம்டா. ஏகா,
எப்படி இருந்ததுடா ஏகா? நல்லா இருந்ததுங்கய்யா. மூலாதாரத்தை டச் பண்ணிட்டு இப்போ முட்டியை நோக்கி டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? சரிங்க. பாத்தியாடா ஏகா? ஐயா உள்ள தலையில அடிக்கிறப்ப நம்ம புலி முகத்துல எம்புட்டி சந்தோஷம் என்ன? கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்குமா? கிடைக்காதியா? டேய் குட்டிக்கோண்டா தாடி மாடு சாப்பாட மறந்துட்டு போற பாரு. தூக்கவே முடியல. அப்பா 10 பேர் திங்கிறது ஒத்த ஆளவா திம்பாங்க. எந்த மூதேவியோட குணம் வந்துச்சோ உனக்கு? இப்படி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பாக்குறதுக்கு பாறாங்கல்லில முட்டிட்டு சாகலாண்டா குட்டிக்கோண்டா. புலி நீ வெரச கிளம்பு கண்ணே. தாத்தா பள்ளிக்கூடத்துல புறமாளுங்க பிள்ளைங்களாம் என்ன பார்த்து சிரிச்சு கேலி பண்றாங்க தாத்தா. இப்படி சன பண்ணி மாதிரி இருந்தா சிரிக்காம என்ன பண்ணுவாங்க? செக். சார் எப்படி சார்? எது எப்படி? எல்லாத்தையும் இப்படி சூப்பராக டேக்கிள் பண்ணீங்களே சார். இதை கூட சமாளிக்க முடியலன்னா உனக்கெல்லாம் எப்படிப்பா பாஸாக இருக்க முடியும்? கரெக்ட் சார். ஆனால் எனக்கு ரொம்ப வருத்தம் சார். என்ன வருத்தம்? அந்த குண்டை என் கண்ணு முன்னாடி உங்களுக்கு போட்டு அந்தடி அடிச்சானே சார். அதுக்கு தான் நான் 15 லட்சம் டேக்ஸ் போட்டேன். ஒரு விஷயம் தெரியுமா சார்? அவன் அடித்தது எனக்கு வலிக்கவே இல்லை. எப்படி சார்? டெய்லி வாங்கினா எப்படி வலிக்கும்? சார் நீங்கள் ரொம்ப நல்லவர் சார். பாராட்டுறது எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய ஜீனியஸ் சார். இது ஓகே ஓகே சார். சொன்னால் பத்தாது, எதையாவது நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே சார். இந்த இதை வச்சு யூஸ் பண்ணு. தேங்க்யூ சார். நோட் பண்ணிக்கோ, அப்போ தான் ஃப்யூச்சரில் உங்கள் கலரில் எழுதணுமா சார்? உன் ஃப்யூச்சரில் உதவியாக இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஓ நோட் பண்ணி. சாரி சார். ஓகே சார். எது சொன்னாலும் ஏதாவது பதிலுக்கு சொல்கிறேன். சார் பார்த்து சார் ஸ்க்ராட்ச் ஆட போகுது. இல்லை புது வண்டி ஸ்கூட்டர். யாரோ விருந்தாளிங்க வந்திருக்காங்க சார். நீ யாருப்பா? மை நேம் இஸ் சந்தோஷ் கான். சரி நீ கிளம்பு. இனி நாங்க பாத்துக்கிறோம். தேங்க்யூ சார். சார் நான் போகிறேன் சார். போகிறதுக்கு முன்னால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார். ஏற்கனவே சொன்னது தான், இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன் சார். அந்த தண்டபாணி ரொம்ப டேஞ்சரான ஆள். எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்தாம விட மாட்டான். நான் உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன். லாஸ்ட் வாணி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். நான் வர்றேன். நில்லு. வாடப்பன் சார். அவனை பத்தி இவ்வளவு விவரமா தெரிஞ்சு வச்சிருக்க. இருந்தது இருந்துட்ட. அப்படியே கண்ணால வரைக்கும் இருந்து போயிரு. எஸ் சார். சார் இந்த கல்யாணத்துக்கு நான் எதுக்கு சார் இருக்கணும்? இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்க போறேன். நீங்க அஞ்சு தண்டை பண்ணியாச்சு. நான் போறேன் சார். டேய் இவனை தூக்கிட்டு போய் மாட்டு கொட்டைகளை கட்டுக்கடா. சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தானா? சார் இந்த பொலமொழி பேசுறவன் யார் சார்? ஏகா ஐயா ஆறா இது? இது என்ற அக்கா மவனுங்க பேரு சிவா. வணக்கங்க ஐயா. அக்கௌண்ட்ஸ் பார்க்கறதுல எக்ஸ்பர்ட்டுங்க. அமெரிக்காவில் வாஷிங்டன் வெற்றிவேலு ஒரு பெரிய கோடீஸ்வரருங்க. அவருடைய கணக்கெல்லாம் இவன் தான் பார்த்துக்கிட்டு இருந்தானுங்க. சின்னையா இவனை பார்த்து போட்டு தன்னோட கணக்கெல்லாம் பார்க்க வைக்கணும்ட்டு கணக்கு போட்டானுங்க. நான் தான் பெரிய வீட்டு கணக்கையும் பார்க்கட்டும்னு இங்கே கூப்பிட்டு வந்தனுங்க. 2 வீட்டு கணக்கையும் பாப்பானா? என்னங்க இப்படி கேட்டு போட்டீங்க? உங்களுக்கு ஒரு தம்பி இருக்கிறார்ல, அது மாதிரி வாஷிங்டன் வெற்றிவேலுக்கு சிகாகோ சக்திவேல்னு ஒரு தம்பி இருக்கிறாருங்க. அவங்க 2 பேர் சொத்தையும் சேர்த்தா 1000 கோடிக்கு மேலே போகுமுங்க. அந்த 2 வீட்டு கணக்கையும் இவன் ஒத்தாளா பார்த்தானா பார்த்துக்கிடுங்களேன். அப்படியா? டேக்ஸ் எல்லாம் இவனுக்கு டேன் டேக்ஸ் மாதிரிங்க. அடிச்சு துவைச்சு புளிஞ்சு காய போட்டுருவாடுங்க. என்னப்பா உன்ற மாமா சொல்றதெல்லாம் நிசமா? அக்கௌண்ட்ஸ்லாம் ஃபைல் பண்ணிட்டுனுங்க. நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டிங்கன்னா டேக்ஸ் கட்டி போடலாமுங்க. இந்த கன்றாவி எல்லாம் எனக்கு எப்படிடா தெரியும்? இந்த பையனை வச்சு பார்த்து நீயே கட்டி போடு. ஆகட்டுங்க ஐயா. இருந்தாலும் ஏகா மேல இவ்வளவு குருட்டு நம்பிக்கை வைக்க கூடாதுங்க மாமா. என்ன மணி நீ சொல்ற? படிக்கிறதுக்கு எந்த புக்கும் கிடைக்கலன்னு போன வருஷம் அக்கவுண்ட்ஸ் புக் எடுத்து படிச்சிட்டு இருந்தேன் மாமா. சீட்டிங் நடக்குது மாமா. பெரிய சீட்டிங் நடக்குது. சீட்டிங்னா? திருட்டுத்தனம் மாமா. 5 ரூபாய் கணக்குல குறையுது. அது ஒன்றும் இல்லைங்கய்யா. உங்களுக்கு 120 பீடா வாங்கினதுல ஒரு 2 அக்கௌண்ட்ல விட்டு போச்சுங்கய்யா. 5 ரூபாய் தானே மணி? இன்னைக்கு 5 ரூபாங்கிறது நாளைக்கு 15 லட்சம் ஆகும் மாமா. அதுவும் சரிதான் மணி. ஏகா ஐயா இந்த தடவை என்ற மருமக கணக்கு பூரா பார்த்ததுக்கு அப்புறம் தான் வரி கட்டணும். சரியா? சரிங்க. ஏகா அம்மணி அசிஸ்டண்டா? ஆமா அம்மணி. இங்கிலீஷ் வருமா? சில நேரத்தில் வரும், சில நேரத்தில் போயிடும். இங்க வா சார். கொஞ்சம் கூப்பிடு அம்மணி. அக்கவுண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு உள்ள வா. சரி செக் பண்ணணும்.
சிவா சார். மாட்டி விட்றாதடா. சார் அம்மணி என்ன இல்ல அக்கவுண்ட்ஸ் எல்லாம் காட்ட சொன்னா பரா காட்டுன்னு சொன்னேன். ஆஹா, வான்னு சொன்னேன்ல. ஆ ம். சார் போய் போடி. ஜாலியாக இருக்கு. ஐயோ ஐயோ கணக்கு பண்ணிட்டானே. இப்படிதான் அக்கௌண்ட்ஸ் பார்ப்பாங்களா? ஐயோ 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 கெடுத்துட்டான் குடியே. யாரும் பாக்குறாங்களா? ஐயோ இங்கிலீஷ் படம் மாதிரி கொடுக்குறாளே. விலகுடா விலகுடி. அந்த கணக்கு பூரா பார்த்து போட்டு அப்ப ஐயோ யாராவது பார்த்துட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ அம்மா ஐயோ, நான் இல்லைங்கய்யா. என்றையாங்க அப்படியே அசந்து போய் நின்ட்ட. இல்லையா நான் அக்கௌண்ட்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்யா. ஓ ஆ. உன்ற சங்கதி எல்லாம் வெளியில தெரிஞ்சுன்னு பயப்படுறியா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. என்ற மருமவ சாதாரண ஆள் இல்ல. எனக்கே இப்பதான் ஐயா தெரியும். தெரிஞ்சதுல வா. இல்ல நீங்க போங்க, நான் அக்கௌண்ட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வரேன். ஐயா என்ன சார் 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 இறக்கி கொடுங்க சார். சார் எப்படி சார் நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக மேனேஜ் பண்ணா சார்? நான் சொன்ன மாதிரியா? நான் சொன்ன மாதிரியாடா? நான் தான் அந்த பொண்ணு கூட பெட்ல பொருளை சொன்னா? சிங்கிள் டீக்கு சிங்கி அடிக்கிற உனக்கு இதெல்லாம் தேவைதானாடா? சார் நான் எந்த தப்பும் பண்ணல சார். ஐயோ 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 சார் இப்படித்தான்டா இப்படித்தான். எதுவுமே தெரியாத அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு எல்லா காரியத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க நீ. என்னடே பெரிய கவுண்டருடைய மருமகளை கட்டி பிடிக்கிறியா நீ? உனக்கு தைரியம் இருந்தா பெரிய கவுண்டரை கட்டி போடுறா பார்க்கலாம். சார் அந்த பொண்ணு தான் சார் ஏன் மேல வந்து விழுந்துச்சு. நீங்க டேய் ஏன்டா கத்துற? சார் பெரிய இடத்துல இதெல்லாம் சகஜம்டா. நாம தான் பேனட்டையும் டிக்கியையும் மூடிக்கிட்டு பேசாம இருக்கணும். இத பாரு, நீ அந்த பொண்ணு மேல விழுந்தாலும் இல்ல அந்த பொண்ணு உன் மேல விழுந்தாலும் அடி விழ போறது என்னமோ ஐயா ஐயா எனக்கு தாண்டா புரிஞ்சு நடந்து. நாளைக்கு ஃபோன் பண்ணுறேன். ஹலோ சார் ஏன் இங்கேயே வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்க? அங்க போய் பக்கத்துல நின்னு நல்லா ஆட்டு போ. ஓகே சார். போடா, உடனே போடா. என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? சொல்லு. ஏண்டா டேய், கொஞ்சம் நெஞ்செலும்பு 2 நல்லி எலும்பு தான் இருக்குது. சூப்பு வச்சிருவானுங்கடா. போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. ஓ சார் பொண்ணு முன்னலாம் அசிங்கப்படுத்துறீங்க. அசிங்கப்படுத்துறனா? அசிங்கப்படுத்துறனா? அம்மா நில்றா. இந்த பாருடா, என் கல்யாணத்துக்கு சீதனமா வந்த வண்டிடா இது. இதத்தாண்டா அதிகமா ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு சைக்கிளும் வந்ததுடா, அதத்தாண்டா சொன்னேன். டேய் தூக்குடா, தூக்கு 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 தூக்கு. வா இந்த பக்கம் வா வா. வந்த அன்னைக்கு வேலைய ஆரம்பிச்சியா? உன்னையெல்லாம் என் வேலையை சட்டம் பாரு. உன்னை எடுத்துக்க. வண்டி உருட்டுறா, சீக்கிரம் போடா, சீக்கிரம் போ. பாக்குறத பாரு, லுக்கே சரியில்லையே. ஒருவேளை ஃபாரின் போறாங்களோ? ஐயா இன்னைக்கு நல்ல நாள், நீங்களும் பூசையில் கலந்துருக்கலாம் இல்லைங்க ஐயா. பக்தியே மனசு இருக்கணும்டா. அப்ப வீட்லயே இருந்திருக்கலாம் இல்லைங்க. எது? இங்க பாரு, ஐயா. நான் இங்க சிஐடியா வந்திருக்கேன். சரிங்க. அக்கா தங்கச்சி 2 பேரும் வெளிய போனா சந்திச்சு பாளுகளோன்னு எங்க தாத்தாக்கு டவுட். அதனால என்னைக்குமே அப்பா காமிச்சிருக்காரு. சரிங்க. யாருக்கும் தெரிய வேண்டாக்கா. எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த சிஐடி குட்டி முத்து கவுண்டர் கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அப்பதான் உனக்கு இங்க என்ன வேலை? அது வந்து என்ற ராசா எப்படி பார்க்கற? ஐயா பெரியவங்க கிட்ட அப்படிலாம் பேசக்கூடாது. கணக்கில் வந்தா தானே நீ. உனக்கு இங்கன்றா வேலை? எங்க 2 குடும்பத்துக்கு நடுல இருக்கிற பக்கம் உனக்கு என்னடா தெரியும்? எங்க தாத்தாக்கு மட்டும் இது தெரிஞ்சது 10 தலை ஊர்லும் 1.5 தலையும் சேர்த்து தான். டேய் குட்டி கவுண்டா, தாத்தா கிட்ட சொன்ன பிரசாதத்துல பூச்சி மருந்த கலந்து கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பேசவே முடியாம போயிடும். போடா வண்டியில ஏறு. போடா டேய் போடா. டேய் மூர்த்தி, நேத்து நான் டிவில ஸ்பைடர்மேன் படம் பார்த்தேன்டா. சூப்பரா இருந்துதுடா. உண்மையிலே ஸ்பைடர்மேன் கிரேட்ரா. அடச்சே, என்னடா ஸ்பைடர்மேன் கிரேட்? அதெல்லாம் கிராபிக்ஸ்ரா. அப்ப பேட்மேன்? பேட்மேன் பாலுமேன் கிட்ட இவங்க எல்லாருக்கும் மேல ஒருத்தர் இருக்கான்டா. யாரா? டைகர் மேன். என்றா நீயான்னு கேக்குறீங்க? ஸ்பைடர்மேன் உங்களுக்கு எப்பயாவது சாக்லேட் வாங்கி தந்திருக்கானா? இல்ல நான் தானே வாங்கி தரேன். அப்போ இன்னில இருந்து புகழணும்னா இந்த டைகர் மேனை தான் புகழணும். ஏன் முன்னாடி எந்த குழந்தை பசங்களாவது புகழ்னீங்க, அந்த வாதிக்கு வந்த கதி தான் உங்க எல்லாருக்கும் வரும். அண்டர்ஸ்டாண்ட்? எல்லாம் ஓடி போங்க வாங்க. ஸ்பைடர்மேன் என்னடா குப்பா? ஐயா பஞ்ச் எப்படி இருந்தது? சூப்பர்ங்க. கூட உனக்கு இல்ல எனக்கு. அத புடிங்கடா. வேகமா ஓடுங்கடா, சீக்கிரம் விடாதீங்கடா. அத
போனாலும் உன்னை விட மாட்டேன். உடனே ஏய் நான் ஓட முடியல. அப்புறம் நான் இறந்து போயிடுவேன். ஏய் இது எங்க போச்சு? லொகேஷன் இவ்வளோ டேஞ்சரா இருக்கு. சட்டு புட்டு நேரத்தை காலி பண்ணிடணும். ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. ஏய் யாரா நீ? ஸ்பைடர்மேன். ஸ்பைடர்மேனா? என் குரல் என்ன பண்ற? நீ பெரியவனா இல்ல நான் பெரியவனா முடிவு பண்றது தான் உண்டு. ஐயோ பறக்கிறேனே. அண்ணா விட்டுருங்க. தெரியாம போட்டேனா? விட்டுறீங்கன்னா இப்படியே விடுறது. அம்மா அம்மா ஐயோ சாமி மறுபடியுமா? இனிமேல் பெரியவங்க கிட்ட மரியாதை நடந்துக்கணும், புரியுதா? எதுக்குப்பா? உன் குடுமையை கட் பண்ண போறேன். அது மட்டும் பண்ணிடாத. இது கொடுமை இல்ல, எங்க வம்சத்தோட கௌரவம். ஐயோ, வேணாம் சொன்னா கேட்க வேணாம். ஐயோ, என் குடுமி போச்சு. ஏகா உன்ற மருமக ரொம்ப கெட்டிக்காரன்டா. போன மாசம் கட்டின ஒரே விட இந்த மாசம் 30,000 குறைச்சிருக்கான். இல்லடா லிங்கம்? ஆமாங்க ஏகா, உனக்கு ஒன்ற அக்கா பையன் எவ்வளவோ தேவல. பேசாம நீ போய் அவன்கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்துக்கோ. நீ சரியா சொன்னடா லிங்கம். புலி தாத்தா அதென்றா ஆண்டி ஆட்டம் தலையில துண்டு கட்டிட்டு போறேன். அதுவா தாத்தா? சளி பிடிச்சிருக்கு தாத்தா. காதுல பனி போக கூடாதுன்னு கட்டிருக்கேன். சரி சரி போ 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 போ.